ஆட வேணுமானா நம்ம அத்தான் பகவான் ஒருவரால் தானே முடியும். அத்தானோ அத்தா ஏ மச்சானோ மச்சான் என்று ஆண்டவன் தன்னை பயந்து ஆமா அத்தான் என்று சொல்லாது அருவி கட்ட வல்லரகா என்று சொல்லாதோ மச்சான் என்று கடவே மானங்கட்ட வல்லரகா சொருபத்தை மாத்தி வந்து நம்மள அத்தா மச்சாமனு கூப்பிடுதானோ என்ற ஆண்டவன் சந்தேகப்பட்டு பேசினார். ஆமா என் பெருமாள் பார்த்தார் நம்மள அரக்கம் தான் நினைச்சு அத்தா இருக்காரா. அரளி மரத்தை விட்ட ஆண்டவன் வெளியே வரணுமானா அவர் குட்டை உடைக்கணும். இன்னைக்கு கூடையில் அள்ளணும். ஆண்டவன் செய்த லீலைகளை நாம் கேலி செய்ய வேண்டும் என்று அச்சுதன் பகவானை கேலி செய்கின்றார். என்ன சொன்னார் என்பருமா அன்றுதில்லை அம்பலத்தில் ஆடி நின்ற அரக்கனுக்கு தான் பயந்தாரில் ஒளிந்தவா அரக்கனுக்கு தான் பயந்தாரில் ஒளிந்தவா விளையாடி நின்றவா ஆதி அரக்கனுக்கு தான் பயந்து கரத்தில் ஏந்தி கைலை ஆண்டவா கண்ணன் பேச்ச காதில் கேட்டாடவா கண்ணன் பேச்ச காதில் கேட்டாடவா மச்சா ஆண்டவா கண்ணன் பேச்ச நீங்க கண்ணன் பேச்ச காதில் கேட்டு அரக்கனுக்கு வரம் கொடுத்தது மானம் இல்லையா ரோசம் இல்லையா அரளி மூட்டுக்குள் போய் ஒளிந்தது இல்லையோ அரளி மூட்டில போய் ஒளிந்தது இல்லையா அரளி மூட்டுக்குள் போய் ஒளிந்தது வெக்கம் இல்லையா. புட்டுக்கு நீர் மண்ணும் வந்தது பெரும்பால அடிகள் பட்டது இத்திசையும் காலம் உமக்கு இதுவே தொல்லையோ இறந்து ஓட்டில் வாங்கி உண்டதே இல்லையோ இறந்து ஓட்டில் வாங்கி உண்டதோ இல்லையோ இறந்து ஓட்டில் வாங்கி உண்டது அத்தா இறந்து ஓட்டி வாங்கி உண்டதை இழப்பும் இல்லையா. அப்பந்தான் பார்த்தாரு ஈசனாகிய பகவான் அரக்க வந்திருந்தாமனா நம்ம வரம் கொடுத்தது மட்டும்தானே தெரியும். நாம் செய்த லீலைகள் தெரியாது. அப்ப இது யாராக இருக்கலாம் என்று ஞானத்தால் அறிந்தார். என் பெருமாளை கண்டார். ஓ மாப்பிள நீர் தான் இன்னும் முன்ன என்னை கேள்வி பேசினியரா சொல்லியரா உம்ம யோகிதைய சொன்னா புல்லும் புறாவும் தண்ணி குடியாதே. அத்தான் மதுரை மாநகரத்திலே நான் ஊசின புட்டை வாங்கி சாப்பிட்டு கூடை மண் சுமந்து என் வயிற்ற கழிச்சேன். கிளவி வித்த புட்டையாவது வாங்கித்தானையா சாப்பிட்டேன். இங்க ஆயர்பாடியிலே அவதாரம் செய்து ஓவியர்கள் வீட்டுல பல லீலைகளை செய்து உரியில வெண்ணைய களவாண்டு தின்னுட்டு உரல்ல கட்டி வச்சு பொம்பளை அடிச்சாலே உண்மை பொம்பளை அடியோட கொடுத்துல வைக்கணும். ஓ மைத்துனா மாப்பிள என்னையா ஆயர்பாடியில் போய் வளர்ந்தது இல்லையா எல்லாரும்